நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் மருமகன்றதுக்காக நான் இதை சொல்லல. மெர்னால் நீ மட்டும் உங்களுக்கு மனைவியா வந்தா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ராஜ வாழ்க்கை தான். அந்த அளவுக்கு அவ பேர்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கு. ஆனா அதுல இருந்து ஒரு நயா பைசா கூட அவ எடுக்க மாட்டா. என்ன கடவுளை இப்படி ஒரு ஆப்ப வச்சுட்ட? ஆமா, ஏன் எடுக்க மாட்டாங்க? எடுத்தா செலவு பண்ண டைம் வேணும்ல. எப்பவுமே பிஸியா தான் இருப்பா. ஓ அவ ஹாஸ்பிட்டல் லேபர் ரூம்ல எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? எல்லாம் இவளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இவ அந்த அளவுக்கு பிஸியான கைனகாலஜிஸ்ட் டாக்டர் மிர்னாலினி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவளுக்கு குளிக்க கூட டைம் கிடைக்கிறது இல்ல. அதெல்லாம் எங்க அண்ணன் குளிக்க வச்சிருவாருங்க. கல்யாணம் மட்டும் ஆகட்டும். என்ன சந்திரன், வாய மூடிட்டுறா. ஹலோ, ஒரு ப்ராப்ளமும் வராது, டென்ஷன் ஆக வேணாம்னு சொல்லுங்க. அப்புறம் பெயின் அதிகமா இருந்தா ஒரு செடேஷன் கொடுக்க சொல்லுங்க. இப்போதைக்கு செடேஷன் கொடுங்க, நான் வந்து சர்ஜரி பண்ணிடுறேன். நான் தான் சொன்னேன்ல, இவ எப்பவுமே பிஸி தான். சரி, நான் உடனே வந்துடுறேன். ஏமா, இது யாருன்னு தெரியுதா? இவர்தான் சந்திரதாஸ். ஹலோ. 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 வணக்கம். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? அதெல்லாம் இல்ல, எனக்கே எப்பவாதுதான் கோயிலுக்கு வர டைம் கிடைக்குது. வந்தா சாமி கும்பிட்டுட்டே அப்படியே இருந்துருவேன். அந்த நேரத்துல ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவ வரணும்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னமா? முதல் தடவையா சந்திக்கிறோம், கோயில்ல சந்திச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனால்தான் இங்க வர சொன்னேன். இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அரச மரத்தடியில இருக்கிற கோயிலா இருந்தா கூட இவ கும்பிடாம போக மாட்டா. அதனாலதான் இவ இந்த அளவுக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கா. கடவுள் பக்தின்ற விஷயத்துல எங்க அண்ணனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. 2 ரவுண்ட் அடிச்சிட்டு தான் சாப்பிடவே போவார்னா பாத்துக்கோங்க. என்னது? இல்ல, அது வந்து கணபதிக்கு 2 ரவுண்ட் தேங்காய் உடைச்சிட்டு தான் எங்க அண்ணன் சாப்பிடவே போவார். சரி, அவங்க 2 பேர் தனியா ஏதாவது பேசுறதா பேசட்டும். இடையில நாம எதுக்கு? அதுவும் சரிதான். நீங்க வாங்க மாமா, உங்க அரசியல் வாழ்க்கையை பத்தி நம்ம பேசுவோம். வேலைக்கே போகாம எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுங்க அங்கிள். அரசியல்வாதிக்கு முதல்ல மானரோஷம் இருக்க கூடாது. அவ்வளவுதானே, எங்க பரம்பரைக்கே அது கிடையாது. என்ன பத்தி வேணாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். அதனால பழைய கதை எதுவும் சொல்ல தேவையில்லை. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில தப்பு பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டீங்கல்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அந்த கடவுளோட அருளால நம்ம கல்யாணம் நடந்தாலும் எப்போதுமே கடந்த கால சம்பவங்களை பத்தி நாம இனிமே பேசவே கூடாது. உங்க பழைய மனைவிக்கு உங்க வாழ்க்கையில இனிமே இடம் இருக்க கூடாது. இல்ல, நான் இப்ப அவளை முழுசா மறந்துட்டேன். என் மனசுல கூட இப்ப அவளுக்கு இடம் கிடையாது. இனி என் வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் தாங்க இடம். போதுங்க, எனக்கு இந்த வார்த்தை போதும். நான் இப்ப பண்ணிக்க போறதே லேட் மேரேஜ் தான். அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஒருத்தர் ரொம்ப தகுதியானவரா இருக்கணும். பழைய வாழ்க்கையை பத்தி நீங்க எப்போதும் நினைக்கவே கூடாது.
கல்யாணத்துக்கு அப்புறம் நாம சந்தோஷமா நிம்மதியா வாழணும். அதுதான் என்னோட கனவு. நீங்க கனவு கண்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை தாங்க இனிமே நம்ம வாழ போறோம். அந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் கேட்க மறந்துட்டேன். எங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? பிடிச்சிருக்குங்க. ஏமா மழை பெய்யும் போது வெளியே எங்க போயிட்டு வர நீ? என்னோட பஸ் வேலை விஷயமா நான் ஒர்க் ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஏமா இந்த பஸ் வேலையை பாக்குறதெல்லாம் விட்டுட்டு இந்த எல்எல்பி ஏதாவது எடுத்து நீ படிக்கலாம்ல? அப்போ இந்த வீட்ல 4 பக்கமும் 4 வக்கீலா இருப்பீங்கல்ல? எனக்கு அதுலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஐயோ அம்மா, அது ரொம்ப ஜாலியான லைஃப். அதுலயும் இந்த மழை டைம்ல கருப்பு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வக்கீலுங்க போறத பார்த்தது இல்லையா? மழைக்கு ரொம்ப இதமா இருக்குமா? எனக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை போதும். அது சரி, நீங்க ஏன் எல்எல்பி படிக்கல? எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னைக்குமே நான் பொய் சொல்ல மாட்டேன்னு. எப்பவுமே நான் அதை காப்பாத்தணும்ல. வக்கீல் வேலைன்னு வந்துட்டா பொய் சொல்லிதானமா ஆகணும். எனக்கு அதுல விருப்பமே இல்ல. ஓ, மத்தபடி நீங்க எல்எல்பில ஃபெயில் ஆகலல்ல? ஐபிசில ஒரு செக்ஷனே இருக்கு, தனிப்பட்ட ஆளை கிண்டல் பண்ணக்கூடாது. நான் நினைச்சா கேஸே கொடுக்கலாம், பட் நான் அதை பண்ண மாட்டேன். சந்தோஷம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி கதை புக்ஸ் எல்லாம் படிக்காம திரும்ப எக்ஸாம் எழுதலாம்ல? எனக்கு திரும்ப எக்ஸாம் எழுதுற மூடெல்லாம் இல்ல. இப்ப நான் படிக்கிறது தந்திரங்கள் பத்திமா, வக்கீல்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய தந்திரங்கள். எவ்வளவோ ஜட்ஜுங்க கூட என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க தெரியுமா? அப்படின்னா நீங்க இந்த தந்திரங்கள் எல்லாம் படிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. அப்புறமா உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? அப்பப்ப இங்க வந்துட்டு போக சொல்லுமா. அன்னைக்கு வந்தப்ப அவங்க கிட்ட சரியா பேச கூட முடியலமா. இனி அவங்க பேசுனா மாமா விசாரிச்சதா அவங்க கிட்ட சொல்லிடுமா. சொல்றேன். பழைய ஆளுங்களை எல்லாம் கலட்டி விட்டுறலாம். பானு போதும். மானசி, வெளியே போனப்போ என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நீங்க என்கிட்ட பேசாதீங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு நேத்து ராத்திரியே தெரிஞ்சுக்கிட்டேன். கௌரி வந்தது நல்லதா போச்சு, இல்லைன்னா நேத்தே உங்க மொபைலை தூக்கி போட்டு உடைச்சிருப்பேன். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு அச்சா சொல்லவே அசிங்கமா இருக்கு. ஐயோ மானசி, நீ நினைக்கிற மாதிரிலாம் போட்டோ எடுக்க நான் ஒன்றும் ஆசைப்படல. செல்ஃபிமா, நீ தூங்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி, அவ்வளவுதான். அப்படின்னா அந்த செல்ஃபியை கொஞ்சம் காட்டுங்க. காட்டுங்க. அதை நான் அப்பவே டெலீட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இப்ப நீங்க சொல்றதுலயே எவ்வளவு திருட்டுத்தனம் இருக்கு. இல்லைன்னா எடுத்த போட்டோவை யாராவது டெலீட் பண்ணுவாங்களா? ஐயோ, அதுல உன் தாலி முடி எதுவுமே நல்லா இல்லம்மா, அதனாலதான் எடுத்த உடனே டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சப்பதான் கௌரி வந்து கதவை தட்டி நீ எந்திரிச்சிட்ட. மற்றபடி நான் எதுவும் பண்ணல. முறைக்காத, நான் சொல்றதான் உண்மை. வக்கீல் தானே, போய் அப்படியே புகுந்து விளையாடுமே. என்ன ஆனாலும் நீங்க சொல்றத எல்லாத்தையும் நம்புறதுக்கு என்னாலலாம் முடியாது. செல்ஃபி எடுக்க நினைச்சாராமா? செல்ஃபி தூங்கிட்டு இருக்கும்போது யார் செல்ஃபி எடுப்பாங்க? முடிச்சிருக்கும் போதுதான் நீ ஒத்துக்கவே மாட்டிய, அதான் நீ தூங்கிட்டு இருக்கும் போது எடுத்தேன். வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? சொன்னா நான் தூங்க மாட்டேன்.
நாம பாவம் அப்பாவின்னு நினைச்சா செய்யற வேலையெல்லாம் கேடித்தனமாலாம் இருக்கு. இனி உங்களை நம்பி நான் எப்படி இங்க படுப்பேன்? கேரக்டர் தெரிஞ்சு போச்சுல்ல. பரவாயில்ல, இனிமே நான் கௌரி ரூம்லயே படுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இதுக்காக நீ கௌரி கூட எல்லாம் போய் தூங்க வேண்டாம். மானசி, இனிமே நான் மொபைல் எடுத்துட்டு உன் பக்கத்துல கூட வரமாட்டேன், சரியா? ஐயோ, எந்த நேரத்தில் தான் செல்ஃபி எடுக்கணும்னு தோணுச்சோ. டேய், வீட்டு வாசப்படலையே நகை வெட்டுவ, பின்னாடி போடா. நான் என்ன கழுத்தியா வெட்டினேன்? என்னங்க டீ? ஏமா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து போடலாம்ல? சர்க்கரை போட்டு டீ குடிக்கிறதுனால சுகர் ஒன்றும் ஏற போறது இல்ல. அதெல்லாம் ஏறாதுதான். ஆனா இப்போ நீங்க சர்க்கரை இல்லாம டீ குடிச்சா போதும். சுகரை கண்ட்ரோல் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. சுகர்லாம் அதிகமானாலும் நீங்க பயப்பட தேவையில்ல முதலாளி அம்மா. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறது ஒரு டாக்டர் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தெல்லாம் டாக்டர் மருமக பாத்துப்பாங்க. ஏண்டா அந்த மிர்னானி, ஐயோ மிர்னானி, ஐயோ வாயில நுழையாத பேரெல்லாம் வச்சிருக்காளே இவ. அந்த மிர்னாளினியோட வீட்ல இருந்து யாராவது கால் பண்ணாங்களாப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க மாமா கால் பண்ணியிருந்தாரு. அப்புறம் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு ஏதாவது சொன்னாங்களா? நாளைக்குன்னா நாளைக்கே நடத்த அவங்க ரெடியா இருக்காங்க. இந்த மாசம் விட்டா மிருனாளினிக்கு லீவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதனாலதான் இந்த மாசத்திலே கல்யாணத்தை வச்சுக்கிறதா அவங்க பிளான். என் பையனோட குணத்துக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம். என்னங்க சொல்றீங்க? பெத்த புள்ள புது வாழ்க்கை ஆரம்பிக்கலான் இருக்கும் போது இப்படி கிண்டல் பண்ணலாமா நீங்க? அவன் இப்ப பழைய குணத்தெல்லாம் மாத்திக்கிட்டு இனியாவது அவன் ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயங்க. என்னங்க, இனிமே நீங்க அவனை பழைய மாதிரி கண்டிப்பா பார்க்க கூடாது. ஆமா, அதைத்தான் நானும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பாஸ் இப்போ உண்மையை சொல்லணும்னா இந்த ஊர்லயே ஒரு உத்தம புருஷனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்துல முதலாளி நீங்க இப்படி கேவலமா பேசுனீங்கன்னா பாஸ் அப்புறம் ஒருவேளை பழையபடிக்கு கேவலமா வாழ ஆரம்பிச்சிருவாரு. நீ வர வர ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. என் பையனோட வியாதி உனக்கு தொத்திருச்சா என்ன? நீ உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. எனக்கு இப்போ ரோல் மாடலா இருக்கிறது என்னோட சந்திரன் பாஸ். அவர் பேசுற விதம், அவரோட நடவடிக்கை என்ன ஒரு புது மனுஷனா மாத்திருக்கு. பாஸ் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா நீங்களே ஆள் மாறிடுவீங்க. நான் வளர்க்குற நாய் தான் பேசும். அப்ப அந்த நாயோட கேரக்டரும் மாறிடும். துளசி, ஏன் துளசி நீ சாப்பிட வரல? எனக்கு பசி இல்லைங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. என்னாச்சு? என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்குங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? வேண்டாம், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அப்படின்னா ஒண்ணு பண்ணு, லைட்டா சாப்பிட்டு வந்து படு. வேண்டாம், எதுவும் சாப்பிட தோணலங்க. சாப்பாடு ஸ்மெல் வந்தாலே வாமிட் வர மாதிரி இருக்கு. அப்படின்னா நான் போய் மாங்காய் எடுத்துட்டு வரவா? போங்க இங்க இருந்து. நைட் டைம்ல யாராவது மாங்காய் சாப்பிடுவாங்களா? அப்படின்னா மசால் தோசை சாப்பிடலாமா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? இல்ல, உன்னோட இந்த வாந்தி சாப்பாடு மேல இருக்கிற வெறுப்பெல்லாம் பார்த்தா உன் வயிற்றுக்குள்ள எமிக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ வளர ஆரம்பிச்சிருச்சோன்னு தோணுது. அப்படி இருக்குமாங்க? உன்னை பார்த்தா ஒருவேளை நீ அம்மா ஆக போறியோன்னு ஒரு டவுட். இருந்தாலும் இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீ எதுக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பி. நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டாதான் உன்ன மாதிரி ஒரு அழகான மக கிடைப்பா. பையன் வேணுங்க. அப்படின்னா பையன் போதும். மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும். அதுக்கு நீ நல்லா சாப்பிடணும்.
அதனால வந்து நீ நல்லா சாப்பிடு. எனக்கு வேண்டாங்க. அப்படி சொன்னா முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படின்னா ஜூஸ் போதுங்க. சரி, அப்ப ஜூஸ் அது குடி. இப்படி போ. என்ன ஜூஸ் வேணும்? ஆப்பிள் வேணுமா, சாத்துக்குடி வேணுமா? எதுனாலும் ஓகே தான். அப்ப ரெண்டையும் சாப்பிடு. நீ பிஸியா இருக்கியா தேவா? சேச்சே இல்ல, சும்மா இருக்கிற கேப்ல வண்டியை துடைக்கலான்னு நினைச்சேன். என்ன விஷயம் நீ? நான் ஒரு விஷயம் சொன்னா அண்ணி எதுக்காக நம்ம மனைவி விஷயத்துல தலையிடுறாங்கன்னு நீ தப்பா நினைக்க கூடாது. கண்டிப்பா மாட்டேன். உங்களுக்கு என் விஷயத்திலையும் மானசி விஷயத்திலையும் எதுவும் சொல்ல உரிமை இருக்கு. ஏன்னா நீங்க எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி. அதனால எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, மானசி இப்படி பஸ் சர்வீஸ்னே அலையிறது எனக்கு என்னமோ நல்லதா படல தேவா. இத நான் மானசி கிட்ட சொன்னா அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியாதுல்ல. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். உனக்கு இத பத்தி என்ன தோணுது தேவா? எனக்கு என் பொண்டாட்டி பஸ் சர்வீஸ் நடத்துறது அவ்வளோ தப்பா ஒன்றும் தெரியலையே. அது மட்டும் இல்ல, பஸ் சர்வீஸா உங்க அப்பா தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. மானசி அதை ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு? அத தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. பொண்ணுங்க கௌரவமா எந்த தொழில் பண்ணாலும் அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு உற்சாகப்படுத்துற ஒருத்தி தான் நான். ஆனா பஸ் சர்வீஸ் விஷயத்துல எனக்கு என்னமோ அவ்வளோ விருப்பம் இல்லை. முக்கியமா நம்ம வீட்டு மருமகளுக்கு ஏத்த தொழில் அது கிடையாது. அதனால இந்த பஸ் விஷயத்தெல்லாம் நந்து கிட்ட ஒப்படைச்சிட்டு வேற ஏதாவது தொழில் ஆரம்பிக்க சொல்லி மானசிட்ட சொல்லு. நந்துக்கு விருப்பம் இருந்தா பஸ் எல்லாம் நந்துட்டு ஒப்படைக்க மானசி தயார் தான். ஆனா என்ன பண்ண, அக்கா தம்பிக்குள்ள அவ்வளவா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அதனாலதான் மானசி எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கா. பஸ்ஸை எல்லாம் நந்துட்ட கொடுத்துட்டா நந்து தானாவே சரியாயிடுவான். அப்புறம் இப்படி பஸ் அது இதுன்னு மானசியும் தேவையில்லாம அலைய வேண்டாம்ல. என்ன தேவா, நான் சொன்னது சரிதானே? ஆமா. சரி தேவா, நீ உன் வேலையை பாரு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு மானசிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அண்ணி சொன்ன விஷயத்த இப்போதைக்கு மானசிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது. குளிச்சிட்டீங்களா? என்னாச்சு? ஊசி கையில குத்திடுச்சு. தேவையில்லாம உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாத. தேவைப்படும். நான் வேணா பிளாஸ்டர் ஓட்டுவா? ஏங்க ஊசி குத்துனதுக்கா? என்னங்க நீங்க இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. சரி, பார்த்து பண்ணு. என்னாச்சு? எனக்கு போர் அடிக்குது. நீங்க கொஞ்ச நேரம் என் கூட விளையாடுறீங்களா? இப்ப வா, அம்மாவுக்கு வேலை இருக்குடா. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூட விளையாடுறேன். ஓகே? என் கூட விளையாட ஒரு பாப்பா இருந்தா நான் உங்களை வந்து கூப்பிடுவேனா? பாப்பா சீக்கிரமா வரப்போகுது. நீங்க எப்பவுமே அடிக்கடி இதே மாதிரி சொல்லி என்ன ஏமாத்தாதீங்கப்பா. அப்பா உன்னை ஏமாத்தல, உண்மையதான் சொல்றேன். சீக்கிரமா அம்மா உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு பாப்பாவை தருவா. உண்மையாவா சொல்றீங்க? உண்மையா? ஆமா, உன் கூட விளையாட என்ன பாப்பா வேணும்? தம்பி பாப்பா வேணுமா, தங்கச்சி பாப்பா வேணுமா? அது
2 பாப்பா ஒண்ணா கிடைக்குமா? ஒரு தம்பி பாப்பா, ஒரு தங்கச்சி பாப்பா. நான் இருந்தாலும் சாமி கிட்ட சொல்றேன், ஏமி பாப்பாவுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி 2த்தையும் கொடுங்கன்னு. என்ன கேட்டீங்க? ஒர்க் பண்றாளா? ஆமாங்க, டாக்டரா. பேரு மிருணாலினி. நல்ல ஃபேமஸான கைனகாலஜிஸ்டா. இல்ல இல்ல இல்ல, 2வது கல்யாணம் இல்ல. மிருணாலினிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கல்யாணம். சரி சரி, நான் கூப்பிடுவேன், கண்டிப்பா வரணும். சரியா? ஓகே ஓகே. யார் பாஸ் கால் பண்ணிருந்தாங்க? என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான். பொண்ணு டாக்டர்னு சொன்னதும் அவனால அதை நம்பவே முடியல. எவனா இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பந்தம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் என் நல்ல மனசுதான் காரணம். அது சரி, இப்ப அப்படி ஆயிடுச்சா? இதுதான் உங்க பிரச்சனை பாஸ். கூட இருக்கிறவங்கள மறந்துடுவீங்க. ஏய், அப்படி நான் யாரடா மறந்தேன்? வேற யாரையும் இல்ல, நான் என்னதான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு டாக்டர் மனைவியா வரப்போறதுக்கு என்னோட முழு திறமையை பயன்படுத்தினது மட்டும்தான் காரணம். அதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன இவ்வளவு பெரிய கடங்காரனாக்குனதும் நீ தானடா தம்பி? கிட்டத்தட்ட அதுவும் உண்மைதான் பாஸ். உங்களை கடங்காரனாக்குன அதே ஆளுதான் இப்போ உங்களை கோடீஸ்வரனாவும் ஆக்க போறான்ல. மிருணாலினிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யாரு? கோடீஸ்வரன் பாஸ், கோடீஸ்வரன். மிருணாலினியோட மாமா அன்னைக்கு சொன்னதை கேட்டீங்கல்ல? பேங்க்ல அவங்க பேர்ல ஏகப்பட்ட பணம் இருக்கான். இனி அதுக்கெல்லாம் சொந்தக்காரன் யாரு? ஏன் முன்னாடி நிக்கிற நீங்க தானே பாஸ். கல்யாணம் ஆன உடனே மிருணாளி பேரில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்றது தப்புடா. அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. பொண்டாட்டியோட சொத்துல புருஷனுக்கும் பங்கு உண்டு தானே. அதை எடுத்து செலவு பண்ணலேன்னு தான் பொண்டாட்டிங்க கவலைப்படுவாங்க. அதெல்லாம் சரிதான்டா. இருந்தாலும் உடனே அப்படி பண்ணக்கூடாது. பொறுமை கடலை விட பெருசுன்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க முதல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பொறுமையா மிருணாலினியோட காசை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா அது வரைக்கும் நீங்க அசலையும் கொடுக்காம வட்டியும் கொடுக்காம இருந்தா சும்மா இருப்பாங்களா? துளசி, துளசி, இந்தா. ஆஹா, அதுக்குள்ள அப்பாவும் பொண்ணு சாப்பிட உட்காந்துட்டீங்களா? நான் அப்பளம் பொரிச்சிட்டு இருந்தேங்க. அப்பளெல்லாம் வேணாம், நீ சாப்பிட போடு, ரொம்ப பசிக்குது. பரவாயில்ல அண்ணே, நீங்க போய் அப்பளம் வறுத்து எடுத்துட்டு வாங்க, நான் இவருக்கு சாப்பாடு போடுறேன். சரி, நீங்க நில்லு, அப்பளம்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் போடுறேன், நீ போ. பொண்டாட்டி கையால சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது உண்மையிலேயே வேற. குழம்பு ஊத்தவா? உனக்கு சாப்பாடு போடவா? போதுமா? இன்னும் கொஞ்சம் வைக்கவா? ஏங்க, இந்த சாம்பார சாப்பிட்டு பாருங்க. சாம்பார் தான் பிடிக்கும்ங்கிறதுனால நானே என் கையால ஸ்பெஷலா வச்சதுங்க. சாம்பாரா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. துளசி அண்ணி வைக்கிறது நல்லா இருக்கா இல்ல நான் வச்சது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு சாம்பார் வேண்டாம். ஏற்கனவே வயிறு சரியில்லை, சாப்பிட்டானா செட் ஆகாது. உங்களுக்கு வயிறு சரியில்லைன்னா கண்டிப்பா நீங்க இந்த சாம்பார் சாப்பிட்டே ஆகணும். பெருங்காயம், தனியா தூள் எல்லாம் நான் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்திருக்கேன். என்ன ஆனாலும் வேண்டாம், ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. இது கொஞ்சம் வைக்கவா? துளசி, அந்த ரசத்தை கொஞ்சம் ஊத்து. ஆமா, பெரிய ரசம். இது கொஞ்சம் வைக்கவா? ஆஹா, ரசம் அற்புதம். துளசி, இன்னும் கொஞ்சம் ஊத்து. ரசமா? ரசம். துளசி கையால என்ன வச்சாலும் அதோட டேஸ்டே தனிதான். ஆமாமா, துளசி கையால வச்சா ரசம் டேஸ்டா இருக்குமா? என்னங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்தட்டுமாங்க? எதுக்குமா கேக்குற? ஊத்து.
என்ன இப்படி காமெடி பண்ற? சத்தமா சிரிக்காத, ஒருவேளை அடிபட்டிருக்குமோ? விளக்கியா சொல்ற? சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. எனக்கு சாம்பார் சரி, தர. சதீஷ், ஒர்க் ஷாப் பில்ல நான் பார்த்தேன். கலெக்ஷன் காசை எடுத்து பில்லை செட்டில் பண்ணிடு. அப்புறம் நம்ம சிட்டி சர்வீஸ் பஸ்ல நான் டாக்ஸ்க்கான ரிப்போர்ட்டை அனுப்பி வச்சிருக்கேன். அதை நீ வாங்கி கையில வச்சுக்க. ஓகேவா? மனசி, நீ கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகு. நாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். நான் வரல. அப்படிலாம் சொல்ல முடியாது, நீ வந்துதான் ஆகணும். நான் இப்ப வெளியே வர்றதுக்கு அப்படி என்ன அர்ஜென்சி வந்துருச்சு? ஹேய், சொல்றத முத கேளு. அடுத்த வாரம் நம்ம பார் அசோசியேஷன்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அப்போ வரும்போது உங்க ஒய்ஃபையும் கூட்டிட்டு வாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயப்படுத்துறாங்க. ஓகே, கூட்டிட்டு வரேன்னு நானும் சொல்லிட்டேன். மனசி, உன்னை நிறைய பேர் பார்த்ததே இல்லை. அப்போ பார்ட்டிக்கு போகும்போது நிறைய பேர் கவனிப்பாங்க. அப்போ நீ கலர்ஃபுல்லா இருக்கணும்ல. இப்போ நம்ம போய் பார்ட்டிக்கு தேவையான நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபுல் கட்டிட்டு வந்துடுவோம். என்கிட்ட போட தேவையான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதனால நான் இப்ப ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எங்கேயும் வரல. மனசி, பார்ட்டிக்கு போகும்போது நம்ம 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் தான் போடணும். அப்போதானே அழகா இருக்கும். நீங்க வேணா அழகா போங்க, நான்லாம் ஒன்னும் வரல. ஹே மனசி, நீ சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காம கிளம்பி வா. ஆக்சுவலி நீயும் வரன்னு ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியும். உள்ளுக்குள்ள இவ்வளோ ஆசையை மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில கேட் அண்ட் மவுஸ் விளையாட்டு விளையாடுற பத்தியா? அதெல்லாம் இனிமே ஆகவே ஆகாது. அப்படி நீங்க நினைக்கணும்னு நினைச்சு நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணல. இனி அப்படி செய்யற மாதிரியான ஐடியாவும் இல்ல. நீங்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புற வழியை பாருங்க. ஐயோ, இந்த கோவம்லாம் எப்ப முடிவுக்கு வரப்போதுனே தெரியலையே கடவுளே. மனசி, உன்னோட இந்த ஓவர் ஆக்டிங் எல்லாம் ஒரு புத்திசாலி வக்கீல்கிட்ட காமிக்கிறன்றதை நீ மறந்துடாத. மனசுக்குள்ள மறைச்சு வச்சிட்டு இருக்கிற என்னன்னு தெரியாம அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அத வேரோட புடுங்கி வெளியே எரிஞ்சிரு. அப்புறம் நீ ஒரு நல்ல பொண்ணா என் கூட வந்துருமா? ஹேய், வா மனசி. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஷாப்பிங்கோ பார்ட்டிக்கோ வரல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. தொல்லை பண்ணாம கொஞ்சம் கிளம்புறீங்களா? மனசி, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்னோட பொண்டாட்டி. அப்போ உன்னை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? உனக்கு என் மேல விருப்பம் இருக்கா இல்லையான்னு நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். மத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காவது நீ பார்ட்டிக்கு வந்தே ஆகணும். நான் ஒன்னும் ஆசைப்பட்டு உங்களுக்கு மனைவி ஆகல. என் அம்மாவும் துளசியும் சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேற வழி இல்லாம நான் உங்களுக்கு கழுத்தை நீட்டினேன். அதை நீங்க இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க. நம்ம கணவன் மனைவி உறவெல்லாம் நான் அப்ராட் போற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நான் கட்டின தாலியை கழட்டி வீசிடு. புருஷன் மேல அன்பே இல்லாம நீ இந்த தாலியை போட்டிருக்கிறதுல அவசியமே இல்லை. 6 மாசம் காத்திருக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். எதுக்காக என்ன தடுக்கிற? அதான் என் மேல அன்பே இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த தாலி? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு மனசி. எப்பயாவது உன்னுடைய கேரக்டர் மாறணும்னா நான் உன்கிட்ட எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாவே இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, உன்னோட ஈகோவும் பிடிவாதமும் எப்பவும் உன்னை விட்டு போக போறது இல்ல. துளசி அம்மா வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ என்னை கழுத்து நீட்டியா? அப்படின்னா நீ இப்ப அவங்களை ஏமாத்திக்கிட்டு தானே இருக்க? சொல்லு மனசி, நான் சொன்னது சரிதானே?
நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்பதான் புரியும் நீ யாரெல்லாம் ஏமாத்துறன்னு. மனசி, இனி எப்பவும் மனைவின்ற முறையில உங்ககிட்ட நான் பேசுறதா இல்ல. அப்படி பேசி பிரயோஜனமும் இல்ல. அப்படிப்பட்ட மனசு உன் மனசு. உன்னை போய் லவ் பண்ண என்ன சொல்லணும்? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நான் எதுக்கும் வர மாட்டேன். உன் முகம் என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? மனசுல ஆசைப்படுற விஷயங்களை பார்த்தா யாராச்சும் சந்தோஷப்படாம இருப்பாங்களா? அந்த அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க மேடம். நீ விஷயத்த சொல்லு அஸ்வினி. தேவாவுக்கும் மானசிக்கும் நடுவுல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடுச்சு மேடம். மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள நெருக்கம்லாம் இல்லை. அது அவங்க பேசுறத பார்க்கும்போதே புரிஞ்சிடுச்சு. இந்த மித்ரா வர்மாவோட கால்குலேஷன் தப்பாகாதுன்னு இப்பவாது நீ புரிஞ்சுக்கிறியா? அந்த மானசி தேவா கூட பழகிறத பார்த்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க உறவு ரொம்ப நாள்லாம் நீடிக்காது அஸ்வினி. அவங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டதுனால ஒரு விஷயம் கன்ஃபார்ம். சத்யதேவும் மானசியும் கன்ஃபார்மா பிரியதான் போறாங்க. ஐயோ, அது கொஞ்சம் சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் ஆசைப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். எதுவும் வேஸ்ட் ஆகாது அஸ்வினி. நீ ஆசைப்பட்ட மாதிரி தேவாவோட மனைவியா நீ இந்த வீட்ல தான் இருப்ப. நான் அடிச்சு சொல்றேன். தேவாக்கும் மானசிக்கும் இருக்கிற இந்த சண்டை அடுத்தபடியா டிவோர்ஸை நோக்கி மூவ் ஆகுற மாதிரி நாம தான் ஏதாவது பண்ணியாகணும். ஒரு கிரிமினல் லாயரா எனக்கு அவங்க பிரச்சனையை எப்படி வளர்க்கணும்னு நல்லா தெரியும். நான் என் சைட்ல இருந்து அவங்கள பிரிக்க சில விஷயங்களை பண்ணும்போது நீ உன் வழியில சில விஷயங்களை பண்ணி ஆகணும். அதாவது எதையாவது செஞ்சு தேவாவோட மனசுல நீ இடம் பிடிச்சாகணும். இப்ப மானசி கூட தேவாக்கு பிரச்சனை வந்துட்டதுனால அவன் மனசுல நீ இடம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். உங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கத்தை பாக்குறப்போ மானசிக்கு தேவா மேல இருக்கிற கோபம் அதிகமாகும். அப்படி நடந்தா மட்டும்தான் நாம நினைக்கிறதெல்லாம் சீக்கிரமா நடந்து முடியும். அப்படி நடந்து மானசி இந்த வீட்டை விட்டு வெளியே போற அடுத்த நாளே உனக்கும் தேவாக்கும் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஒரு தடவை தேவாக்காக நீ மணப்பெண்ணா ரெடியா இருந்தல்ல, ஆனா இந்த தடவை நீ கண்டிப்பா மனைவியாக போற. ஆனா அது நடக்கணும்னா தேவாக்கும் மானசிக்கும் பிரச்சனை இன்னும் அதிகமாகணும். ஆகலனா நம்ம ஆக்கணும். தேவாவோட மனைவி ஆகிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது கன்ஃபார்ம். துளசி, என்னாச்சுமா? முகத்தை கழுவிக்கோ. இப்படி வாமா, உட்கார். என்னாச்சு? என்னாச்சுமா உனக்கு? என்னன்னு தெரியல, வாமிட் வந்துட்டே இருக்கு. நீ சொல்றத பார்த்தா நான் சீக்கிரம் பாட்டியாக போறேன்னு தோணுது. பார்த்த உடனே சொல்றதுக்கு கிழவி என்ன வைத்தியரா?
அப்படிலாம் எதுவும் இருக்காது அத்தை. சாப்பிட்டது எதுவும் ஜீரணம் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் வாமிட் பண்ணிருப்பாங்க போல. எனக்கும் ஒரு வாட்டி இப்படிதான் வாந்தி வயிற்று வலியெல்லாம் இருந்துச்சு. நீங்க எப்ப பார்த்தாலும் சாம்பார் கீரைலாம் செஞ்சா எல்லாருக்கும் இப்படிதான் ஆகும். அதனால நீங்க பாட்டி ஆக போறேங்கிற மனக்கோட்டையெல்லாம் கட்டிட்டு இருக்காதீங்க. சரியா சரியா அண்ணி? இது சாம்பார் சாப்பிட்டதுனால வந்த வாந்தி ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு வயித்துல விசேஷம் உண்டானதுனால வந்த வாந்தி. இங்க பாருமா, ராய் தம்பிய கூட்டிட்டு போய் நீ முதல்ல டாக்டரை பாத்துட்டு வா. முதல்ல கன்ஃபார்ம் பாருங்க அத்தை. இல்ல தோணுச்சு அதான் சொன்னேன். நம்ம பார்க்கலாமா? தார சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தா அப்புறம் பார்க்கலாம். ஒருவேளை பிரெக்னெண்டா இருப்பாளோ? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. வா, மெதுவா அங்க போய் உட்காரு. உட்காரு. தண்ணி எதுவும் குடிக்கிறியாமா? வேண்டாமா. என்னாச்சு துளசி? ஒண்ணும் இல்ல, லைட்டா வாந்தி எடுத்தேன். இது சாதாரண வாந்தி ஒண்ணும் இல்ல. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகிறதுக்கான வாந்தியோன்னு தோணுது. இப்ப கொஞ்ச நாளாவே துளசி சாப்பாட பார்த்த வெறுக்கிறா. வாந்தி வருதுன்னு வேற அடிக்கடி சொல்றா. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். எதுவா இருந்தாலும் முதல்ல அந்த சந்தேகத்தை போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அது தெரிஞ்சாதான் கோவில்ல நான் வச்ச வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு வர முடியும். என் கூட கோவிலுக்கு வரீங்களா? இன்னைக்கு வழிபாடு எல்லாம் எங்க செலவு தான். நான் வரலடா, நீ போயிட்டு வா. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா அண்ணி? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் உங்க முகம் இப்படி டல்லா இருக்கு? இல்ல இல்ல, உனக்கு அப்படி தோணுது. நான் ஓகே தான். இல்ல இல்ல, என்னமோ இருக்கு. இல்லனா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. என்ன அண்ணி, மித்ரா அண்ணி ஏதாவது சொன்னாங்களா? ஏய், அதெல்லாம் இல்ல. என்னமோ இருக்கு. இல்லனா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. ஒன்னும் இல்ல கௌரி. எங்க அண்ணன் உங்களை திட்டினாரா? அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க. எங்க அண்ணனை நான் அடிச்சு ஓட விடுறேன். நீ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்போ வக்கீல் தான் உங்களோட மூட் ஆஃப்க்கு காரணம். இன்னைக்கு வரட்டும், என் அண்ணா ஆனவத்தை நான் ஒரு வழி பண்றேன். உண்மைதான் நீ. சில நேரத்துல தேவாண்ண அப்படிதான். யார்கிட்ட என்ன சொல்லணும்னே தெரியாது. கோர்ட்ல குற்றவாளி கிட்ட பேசுற மாதிரி நம்ம கிட்ட பேசுவாரு. நீங்க அது ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காதீங்க. இன்னொரு விஷயம், அண்ணனுக்கு நீங்கன்னா உயிர் அண்ணி. அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். அதனால அண்ணன் கோவப்பட்டாலும் அது ரொம்ப நாள் நீடிக்காது அண்ணி. பழைய அன்பை விட அதிகமா கண்டிப்பா அண்ணன் அன்பு பொழிவாரு. வேணா பாருங்க. தேவா அண்ணன் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம போய் குளிச்சு ரெடி ஆகுங்க. நம்ம கோவிலுக்கு போய் தீப ஆராதனை பார்த்துட்டு வரலாம். நான் வரல கௌரி, எனக்கு இன்னைக்கு மூடு இல்ல. அப்படியெல்லாம் சொன்ன முடியாது. நான் உங்க கூட தான் நீ கோவில் போவேன். அங்க போய் நல்ல சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களோட மூட் ஆஃப் எல்லாம் போயிடும். போங்க, நீ போய் குளிச்சு ரெடி ஆகுங்க.
என்னங்க மூட் ஆஃப் ஆயிட்டீங்களா? நீங்க சோகமாயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பிரெக்னெண்டா இருப்பேன்னு நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தீங்கல்ல. நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். பரவாயில்லம்மா, நீ கவலைப்படாத. அம்மா நான் பிரெக்னென்ட் இல்லைன்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. பேர குழந்தை பிறக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பாவம். உன் டயர்ட்னஸ் வாந்தி எல்லாம் பார்க்கும்போது நானும் அப்படிதான் நினைச்சேன். நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. ரொம்ப சீக்கிரமாவே அம்மாவுக்கு ஒரு பேர குழந்தையும் எமி பாப்பாவுக்கு ஒரு குட்டி பாப்பாவையும் கொடுத்துடலாம். ஓகே, கொஞ்சம் முன்னாடி விடுங்க. வண்டி அந்த பக்கம் விட சொல்லு. அந்த பக்கம். அந்த பக்கம், அந்த பக்கம். நீ வா, இந்த பக்கம் வா. அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. இப்படி நிப்பாட்டுங்க, அப்படியே நிப்பாட்டுங்க. இப்படி மூஞ்சிய பாத்துக்கிட்டே இருக்காம போய் விளக்கு எடுத்துட்டு வாங்க. ஐயோ, நான் அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். எல்லாத்தையும் நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்னங்க நீங்க எங்க நிக்கிறீங்க? அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, வாங்க. ஆபத்துன்னு தெரிஞ்சே நீ வரவேற்க சொல்ற. நீ தான் அவனோட அம்மா, நீ போய் வரவேற்ற போதும். என்னங்க நீங்க அவன் அப்பாங்க. அந்த பொண்ணை நம்ப வைக்கிறதுக்காகவது நீங்க அங்க வந்து நிக்கிறா இல்லையா? அவ அப்பாங்கிற இடம் ரேஷன் கார்டுல மட்டும்தான், என் மனசுல எல்லாம் இல்ல. நீங்க திருந்தவே மாட்டீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.